மோகன் டெய்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெரும் கறவை திறன் கொண்ட 2 மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த வீடியோ பதிவில் முதல் மாடாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒரு 2ஆம் ஈத்து மாடாக நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல ஒரு பெருவட்டான மாடுங்க. ரேர் கலர் ஒரு செவலை சட்டை மாடாக நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடு நான் கண்ணு போட ஒரு 10லேருந்து ஒரு 15 நாட்கள் எடுத்துக்குங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேர் கலருங்க. நல்ல ஒரு செவலை சட்டைங்க. நல்ல ஒரு பெரும் மடியமைப்பு வரக்கூடிய மாடுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் எடுத்துக்குங்க. நல்லா ஃபுல்லாக மடி வைக்கிங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டர் கறவை கண்டிப்பாக நம்ம தாராளமாக அந்த மாட்டில் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா அந்த மாடு ஃபுல்லாக கறக்குங்க. நல்ல ஒரு பெரும் மடி அமைப்பு கண்டிப்பாக வருங்க. பாருங்கள், பின் மடி சுருக்கெல்லாம் நல்லா இன்னும் ஃபுல்லாக வருங்க. நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடாக நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நல்ல ஒரு பேட்சான மாடுங்க. இது நல்ல ஒரு எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த மாடு கண்டிப்பாக செட் ஆகுங்க. இந்த மடி சுருக்கத்தை பாருங்கள், இன்னும் எவ்வளோ லூஸ் இருக்குன்னு. கண்ணு போடையில் ஃபுல்லாக எல்லா மடியும் எடுத்து தாங்க கண்ணு போடும். பாருங்கள் பால் நரம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு நரம்போட்டமான மாடுங்க. தீவனம் தீனி தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒரு காட்டு மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாடு. அதே மாதிரி சுழியும் சுத்தங்க. இந்த மாடு வேணுங்க நண்பர்கள், நமக்கு தொடர்பு கொள்ளாங்க. 2வது மாட்டை பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த மாடு இருக்கிற சைஸுக்கு நீங்கள் நான் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இன்னும் இந்த மாடு பல்லே போடலைங்க. இன்னும் பல் போடாத கிடையாதுங்க. தலையீத்து கிடையாதுங்க. ஆனால் இப்போ கண்ணு போட்டிருக்குங்க. கண்ணு போட்டு ஒரு 2 நாட்கள் தாங்க ஆகுது. நல்ல ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க. நல்ல ஒரு இரத்த செவலையில் ஒரு பெரும் மடி அமைப்பு கொண்ட மாடுங்க. தலையீத்துலேயே நல்ல ஒரு பெரும் மடி அமைப்பு கொண்ட மாடுங்க. தலையீத்துலேயே ஒரு 15 லிட்டருக்கு மேலே தாங்க இந்த மாட்டில் நம்ம கறவை திறனை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு காம்பு கனமான மாடுங்க. நல்ல ஒரு ஃபயர் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். மாட்டை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க மாடு எப்படி குவாலிட்டியில் இருக்குதுன்னு. நல்ல ஒரு ஆக்டிவான மாடுங்க. நல்ல ஒரு கொம்பு தலையில் நல்ல மாடுங்க இது. இதே மாதிரி இந்த மாடு வெயில் மழை எல்லாம் அதுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க. ஏன்னா இது ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாடு தாங்க. கலரை பாருங்கள், அப்படியே கண்ணை பறிக்கிறாப்பு இருக்குங்க. நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சியான மாடுங்க. நல்ல ரெட்டின் கலருங்க இந்த மாடு. நல்ல ஒரு கறவை பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டருக்கெலாம் கண்டிப்பாக விடாதுங்க. கண்ணு போட்டு 2 நாள் தாங்க ஆகுது. இந்த மாடு நான் பண்ணை வச்சுருக்கேன், எனக்கு பண்ணைக்கு வேணும் அப்படிங்கிறோம் இந்த மாட்டை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாங்க. பண்ணைக்கு இல்லைக்கா நான் ஒரு மாடாக வச்சுருக்கிறேன் எனக்கு வேணும், எல்லாத்துக்கும் இந்த மாடு கண்டிப்பாக செட் ஆகுங்க. நல்ல ஒரு பெரும் கறவை திறன் கொண்ட மாடுங்க. 10 கண்ணுக்கு இந்த மாட்டை வச்சுக்கலாங்க. கேரண்டியாக நீங்கள் ஒரு 10 கண்ணு கூட வச்சுக்கலாங்க. இந்த மாடு இருக்கிற சைஸுக்கு இன்னும் இந்த மாடு பல்லே போடலைங்க. நான் பல்லு போடவே இன்னும் ஒரு 2 மாதம் ஆகுங்க. பாருங்கள், நல்லா குவாலிட்டியான மாடுங்க.